ஒரு நாள் என்னோட ஆப்பை நான் டெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு கிராஷ் ஆயிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. 3 ஹார்ஸ் கிட்ட உட்காந்து டீபக்கிங் பண்றேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் எல்லாத்தையும் மாத்துறேன். எதுவுமே ஒர்க் ஆகல. அவ்வளவுதான் முடிஞ்சு, பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சு அப்படின்னு நினைச்சு என்னோட பிஎஸ்என்எல் சிம்ல ஹாட்ஸ்பாட் போட்டு கனெக்ட் பண்ணேன். ஒர்க் ஆச்சு. அப்புறம் விபிஎன் போட்டு ஜியோ சிம்ல ட்ரை பண்ண ஒர்க் ஆச்சு. அப்பதான் தெரிஞ்சு ஜியோ நெட்வொர்க் வந்து என்னோட பேக் எண்டோட சர்வர் டிஎன்எஸ் வந்து பிளாக் பண்ணிருச்சு. அதனால தான் ஏபிஐ கால் எதுவும் சர்வருக்கு ரீச்சே ஆகல அப்படின்னு. அதுக்கும் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது நான் யூசர்ஸ் கிட்ட போய் விபிஎன் போட்டு யூஸ் பண்ணுங்க ஆப் நான் சொல்ல முடியும். இதை எப்படி சால்வ் பண்ணேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஒரு டெவலப்பரா இருந்தா கண்டிப்பா யூஸ் ஆகும். சேவ் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்றது வந்து ஒரு சிம்பிள் மேட்டர் தான். ஏபிஐ கால் டைரக்டா சூப்பர்பேஸ் யூஆர்எல் போகாம என்னோட டொமைனுக்கு வந்து சூப்பர்பேஸ்க்கு போற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி யோசிப்போ.com ஒரு வெப்சைட் வாங்கி வச்சிருக்கேன். Cloudflareல அதுல api.yosipo.com சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2 வந்து Cloudflareல என்னோட சிநேம் ரெக்கார்ட் ஆட் பண்ணேன். api.yosipo.com கால் பண்ணா என்னோட சூப்பர்பேஸ் யூஆர்எல்க்கு போற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3 வந்து எங்கெல்லாம் சூப்பர்பேஸ் ப்ராஜெக்ட் யூஆர்எல் இருந்துச்சோ அங்கெல்லாம் api.yosipo.com மாத்திட்டேன். ஸ்டெப் 4 வந்து Cloudflareல ஒரு ஒர்க் கிரியேட் பண்ண சப்டொமைனுக்கு அதோட கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் PDF டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல போடுறேன். செக் பண்ணிக்கோங்க.